ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லிவ் வித் மீ இன் ஜப்பான். லாஸ்ட் 1 வீக் 2 வீக்காவே பயங்கரமா ஷாப்பிங்லாம் இருந்துச்சு. ஷாப்பிங்லாம் எதுக்காகன்னு போன வீடியோலயே சொல்லியிருப்பேன். இந்தியா டிராவல் பண்ண போறேன், ஸோ அதுக்காக தான் வந்துட்டு. பட் இந்த வாட்டி எனக்கு ஜப்பான்ல ஷாப்பிங்கை விட இந்தியாவுக்கு போயிட்டு தான் பயங்கரமா ஷாப்பிங் இருக்கும். அது ஏன்னு நம்ம சேனல்ல ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னு கெஸ் பண்ணீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தெரியாதவங்க நம்ம சேனல்ல தொடர்ந்து பாருங்க. பேக் பண்றதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எதெல்லாம் வாஷ் பண்ணணுமோ அதெல்லாம் வந்து காலையிலேயே துவைச்சு போட்டுட்டேன். அண்ட் குக்கிங் மெனுவும் ரொம்ப சிம்பிளாக 1 pot ரைஸ் அந்த மாதிரி வச்சுட்டேன். ஸோ தட் பேக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு என்னென்ன லிஸ்ட்டெல்லாம் பேக் பண்ணணுமோ அதெல்லாம் வந்துட்டு சிஸ்டமில் வந்து நோட் பண்ணிகிட்டே வந்தேன். ஞாபகம் வர வர லிஸ்ட்டை வந்து 3ஆக டிவைட் பண்ணிக்கிட்டேன். ஒன்று வந்து எசென்ஷியல், அதாவது பாஸ்போர்ட், விசா, டிக்கெட் எது இல்லாமல் ட்ராவல் பண்ண முடியாதோ அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்துட்டு எசென்ஷியல்ஸில் போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து என்னோட யூடியூப் சம்மந்தமாக, அதாவது கேட்ஜெட்ஸ்லாம் என்னென்ன இருக்கணுமோ அதெல்லாம், அதில் வந்துட்டு கேமரா, மெமரி கார்டு, பவர் பேங்க்கு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம், என்னென்ன சார்ஜ் பின் வேணும், ஒயர்ஸ் அதெல்லாம். அதுக்கப்புறம் கிளாத்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் போயிட்டு வியர் பண்ணிக்கிற மாதிரி கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் வியர், அதுக்கப்புறம் கிருஷிவுக்கான கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்காக புக்ஸு, இந்த மாதிரி ஐட்டம்ஸும் வந்து தனியாக எழுதி வச்சுக்கிட்டேன். ஸோ தட் ஒவ்வொன்றா ஞாபகம் வரப்போ பேக் பண்ணிட்டு வரப்போ நம்ம செக்லிஸ்ட் மாதிரி எல்லாத்தையும் லாஸ்ட்டாக ரெஃபர் பண்ணிக்கலாம். இந்த வாட்டி பேக் பண்ணுறப்ப கிருஷிவும் கூட இருந்தான். ஸோ அவனோட திங்ஸ் எல்லாம் அவனே பேக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அவனே பேக் பண்ணிட்டு இருந்தான். கூட நான் பேக் பண்ணுறேன் அப்படி சொன்னாலும் என் பேச்சையும் கேட்கல, அவனே தான் பேக் பண்ணிட்டு இருந்தான் ஃபுல்லாகவே. பேக் பண்ணிகிட்டே சைட் பை சைடு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற மாதிரி தக்காளி சட்னி, அதுக்கப்புறமா ரைஸில் கலந்து சாப்பிட்றதுக்காக வந்துட்டு இந்த லெமன் சாதத்துக்கு வந்து தாளிப்பு செய்வோம் இல்லையா, அதையுமே வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். நான் இந்த வாட்டி லிமிட்டடாக தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். ஏன்னா நாங்கள் கிளம்பி ஒரு 3 வீக்ஸில் வந்து அவர் கிளம்புற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. ஸோ அதனால லிமிட்டடாக மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டேன். அதுவும் இல்லாமல் அவர் வந்து அக்கேஷ்னலாக தான் வந்து குக் பண்ணிக்குவார். ஸோ அதுக்கு தேவையானது மட்டும் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். அப்படியே சைட் பை சைடு வெஜிடல் வாஷிங்கும் பண்ணி வச்சுட்டேன். தூரம் பேக் பண்ணியாச்சு. ஸோ இந்தியா போனால் எனக்கு கொஞ்சம் ஆக்சசரிஸும் தேவைப்படும், அதனால அதையுமே வந்து எடுத்து வச்சுட்டேன். பேக்கிங்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சாச்சு. அண்டு ஈவினிங் டைமும் ஆயிடுச்சு. டின்னர் ப்ரிப்பேர் பண்ணணும். இன்றைக்கி வந்து பாவ் பாஜி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி பாவ் பாஜி மசாலா வந்து குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு பட்டர் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பட்டர் தான் மெயின். பட்டர் சேர்த்து கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துட்டு வெட்டி வச்சுருக்க வெங்காயமும் சேர்த்து கொஞ்சம் பொரிஞ்சக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையுமே சேர்த்துட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்க தக்காளி அதை சேர்த்து கொஞ்சம் நேரம் வேகட்டும். இது வெந்துட்டு இருக்கும் போதே வந்துட்டு சைட் பை சைட் நான் வந்து சப்பாத்தி மாவும் வந்து பிசைஞ்சு வச்சுக்கிறேன். ஏன்னா பாவ் பாஜி அப்படிங்கிறது ஒரு ஸ்நாக் மாதிரி தான் இருக்கும். ஸோ சப்பாத்திக்கும் இந்த சைட் டிஷ் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இங்கே தக்காளிலாம் வெந்துருச்சு. இப்போ வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். நம்ம கையில் என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ எல்லாமே சேர்த்துக்கலாம். மெயினாக வந்துட்டு குடமிளகா, அப்புறம் உருளைக்கிழங்கு, பட்டாணி, இதுதான் வந்து மெயின். இது தவிர நீங்கள் வந்துட்டு காலிஃப்ளவர் சேர்க்கலாம். இந்த வெஜிடபிள்லாம் சேர்த்தக்கப்புறமா பாவ் பாஜி மசாலா ஒரு 2 டேபிள் ஸ்பூன், அது இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிற கரம் மசாலா 2 டேபிள் ஸ்பூன், சாட் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு தண்ணியும் சேர்த்துட்டு குக்கரில் வந்துட்டு நல்லா 6-7 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து இந்த பாவ் பாஜி மசாலாவுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கிறேன். அதுக்கு ஒரு பேனில் பட்டர் சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபிக்கு நிறைய பட்டர் தான் வந்து சேர்க்குற மாதிரி இருக்கும். ஸோ பட்டர் சேர்த்துட்டு கசூரி மேத்தி நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கரம் மசாலா ஒரு 6 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்து இதை வந்து தாளிப்பாக கொடுத்தோம் அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பாவெல்லாம் ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குமே வந்து பேனில் பட்டர் சேர்த்து தான் வந்து ஃப்ரை பண்ணணும். இங்கே ஜப்பானில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாவ் பிரெட் வந்து கிடைச்சது பிரெட் செக்ஷனில் இருந்துச்சு. இவங்க இதை பிளெயினாக ப்ரெட்டாக சாப்பிடுவாங்க. பட் எனக்கு ஆனால் இதை பார்த்ததுமே பாவ் பாஜி தான் சாப்பிடணும்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து மசாலாலாம் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட போகிறேன் இன்னைக்கு.
பிரெட்டையும் ரோஸ்ட் பண்ணிட்டேன் அண்ட் பாவ் பாஜி மசாலாவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் ஆல்ரெடி செஞ்சு வச்சிருந்த தாளிப்பையும் சேர்த்துட்டு கை நிறைய கொத்தமல்லியும் சேர்த்துட்டேன் அப்படின்னா செம வாசனையாக சூப்பராக பாவ் பாஜி மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. அண்ட் ஃபைனல் டச்சாக கொஞ்சோண்டு பட்டர். ஸோ பாவும் ரெடி, பாவ் பஜ்ஜி மசாலாவும் ரெடி. பட் இது சர்விங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன், லெமன் இதையுமே வந்து சேர்ந்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ அதுக்காக அதையுமே வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். அண்ட் சுட சுட பாவ் பாஜி மசாலா கன்சிஸ்டன்சியும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு, கரெக்டாக வந்துருந்துச்சு, பர்ஃபெக்டாக. ஸோ டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்துச்சு. அண்டு பாவ் பாஜி கூடவே வந்துட்டு கொஞ்சம் சப்பாத்தி, இதுதான் வந்து எங்களோட டின்னர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட் மார்னிங். இன்னைக்கு காலையில் 10 மணி ஆகுது. குளிச்சு அப்புறமா கிச்சனில் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறேன், பூரி செய்ய போகிறேன். இன்றைக்கி வந்து பரபரப்பான நாள், ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு இந்தியா கிளம்ப போகிறேன். நேற்றே வந்து பேக்கிங்லாம் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃபைனல் அந்த செக்கிங்கு, அதை ஃபைனல் செக் பண்ணிவிட்டு என்னென்ன விட்டு போயிருக்கோ அதெல்லாம் லைட்டாக எடுத்து வச்சுட்டு சைட் பை சைடு வந்து கிளம்பிட்டும் இருக்கோம் எல்லாருமே. நேற்று நைட் செஞ்ச கிரேவியே வந்துட்டு இருக்குது. ஸோ இது வந்து பூரிக்குமே நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி இதை வச்சே மேனேஜ் பண்ண போகிறோம். பூரி போட்டு எடுத்துகிட்ருக்கேங்க. இது என்னடா பூரியா பானிபூரியா அப்படின்னு நினைக்காதீங்க. இவரை வந்து மாவு செஞ்சு வைக்க சொல்லிவிட்டு சரி நான் போய் குளிச்சுட்டு வரலான்னு போனால் இந்த அச்சை வச்சு மாவெல்லாம் ஃபுல்லாக உருட்டி, சப்பாத்தி மாவு உருட்டி சீக்கிரமாக செய்யணுங்கிறதுக்காக இந்த அச்சை வச்சு செஞ்சுருப்பாரு போல். அதனால தான் குட்டி குட்டியாக வந்திருக்கு. செஞ்சதான் செஞ்சீங்க, கொஞ்சம் பெரிய அச்சா கொஞ்சம் பெரிய பூரியாக செஞ்சுருக்கலாம்ல. இது வந்து பானிபூரி மாதிரி இருக்குது. இப்போ போட்டு எடுக்க எனக்கு நேரம் ஆகும். நீங்கள் சீக்கிரமாக செஞ்சுருப்பீங்க, ஆனால் போட்டு எடுக்க எனக்கு இப்போ டைம் ஆகும் பாருங்கள். அதுதான். ஓ ரவுண்டாக வரணும். இப்போ யார் உங்ககிட்ட ரவுண்டாக வரணும்னு கேட்டா ஓரளவுக்கு ஏதாவது எப்பவும் செய்கிற மாதிரி செஞ்சுருக்கலாங்க. சரி விடுங்க, இது இப்போ போட்டு வேறு எடுக்கணும் எல்லாத்தையும். அண்ட் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பாவ் பாஜி மசாலா இருந்துச்சுல்ல, அதுவே வந்து பூரிக்கும் வந்து இன்றைக்கி வச்சுக்க போகிறோம். அவனும் வந்து ஏஞ்சிட்டான், குளிச்சுட்டு அவனை கிளப்பணும். பசிக்கலையா அவனுக்கு கிருஷி? அப்போ வா சாப்பிட்லாம், வா. ப்ரஷ் பண்ணிட்டியா? சரி ப்ரஷ் பண்ணிட்டு வா சாப்பிட்லாம். இந்த மாதிரி எத்தனை பூரி செஞ்சு வச்சிருக்காருன்னு வேற தெரில. கிருஷிவே சொல்கிறான் அவன் ஒரு வாயில சாப்பிட்ருவானாமா. அட வேற சைஸ்ல எடுத்து வந்துருக்கலாம்ல. இது பாருங்க, இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியலையா? இது பானிபூரி சைஸ் தாங்க இது. இந்த கிண்ணம் இருந்தாலும் இது வந்து பூரி கிடையாதுல்ல. இந்த மாதிரி ஏதாவது எடுத்துருந்துருக்கலாம். இது கரெக்டாக இருந்திருக்கும். இந்த ஆச்சு கரெக்டாக இருந்திருக்கும். மாவு போட்டிங்க. இது ரொம்ப பெருசாக இருக்கும், சப்பாத்தி அளவுக்கு ஆயிரும் அது. இப்போ நானும் கிருஷியும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். கரெக்டாக இங்கே பாருங்கள், இதுதான் இவர் செஞ்ச பூரி. ஃபஸ்ட்டு நார்மலாக பூரி செஞ்சுருப்பார் போல். இதுதான் பூரியோட சைஸு. அப்புறமா லேட் ஆகுதுன்ட்டு கடைன்னு இப்படி செஞ்சுருக்காரு. இது போட்டு எடுக்க எனக்கு டைம் ஆனது எனக்கு தான் தெரியும். சரி கிருஷி சாப்பிடுங்க, ஊட்டவாம்மா. ஆமாம். I'm so excited to go the airplane. ஏர்பிளேனில் போறியா? When we go up, I will hold my mom. I will sit in left side and mom will sit in right side. We go only four times. This is 5th time. ஓ அவ்வளோ டைம் போயிருக்கியா நீ?
first this small baby you brought me and go to the airport when I was in 2 years old. ஓ ஃபர்ஸ்ட்லேருந்து வந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க நாங்கள். மேலே போனால் எப்படிமா இருக்கும்? Little bit ears closed. And when we reach up, it will go down, up and down, up. இது என்ன ரோலர் கோஸ்டரா? ஏரோப்ளேனில் வீல்ஸ் இருக்கா? வீல்ஸ் இருக்கா ஏரோப்ளேனில்? நீ பார்த்துருக்கியா? I'll show you. அப்படியே எடுத்துக்கோடா, அப்படியே எடுத்துக்கோ. ஷோ பண்ணுறேன், எங்கே காட்டு? வீல் எங்கே இருக்குது? ஏரோப்ளேனுக்கு வீல் காட்டு. But we'll have this and this. That's okay. Look, this is the wings. Okay? ஓகே. And this is the wheel. Two wheels. Two wheels. And one wheel up this. And it will go like this. Passengers will sit and it will go airplane like this, and go faster and up, and this. When we go down, little bit, ear will close again, little bit. This window, no, that is where the pilot sit and activate. பைலட் யாரு? Who is pilot? பைலட்னா யாருமா? அவங்க என்ன பண்ணுவாங்க? Drive. எதை டிரைவ் பண்ணுவாங்க? Airplane. ஏரோப்ளேன். ஷிவ் என்ன பண்ற? அத கூட ஏன்டா சண்டை போட்டுட்டு இருக்கு? பிரீத்தி ஃபைனல் பேக்கிங்லாம் போயிட்டு இருக்குங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். நானும் ஒரு தடவை எல்லாத்தையுமே திறந்துட்டேன். திரும்ப பேக் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். திரும்ப எல்லாத்தையும் பார்த்துட்டு அது இருக்கா இது இருக்கான்னு பார்த்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன் எல்லாத்தையும். எல்லாம் காலியா போறியா இங்கேருந்து? இதுவே ஜாஸ்தி தான். இங்கேருந்து எதுவுமே எடுத்துட்டு போகாம தான் போகணும் மோஸ்ட்டாக சொல்லணும்னா. அங்கே நம்ம இந்தியாவில் எல்லாமே இருக்கும்ல, இது வரும்போது தான் நிறைய ஃபுல்லாக தூக்கிட்டு வரணும். அதுக்கு தான் பெரிய லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிறது. எல்லாம் கிளம்பி ரெடி ஆகிட்டு கடைசி நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஷாப்பிங் பண்ணணுன்ட்டு இப்போ கடைக்கு வந்திருக்கேன். முடியலப்பா. என்ன வாங்கணும்? அதான் ஒனிகிரி வாங்க தான் வந்தேன். டைம் இருக்குன்னு நினச்சாலும் இந்த மாதிரி கடைசி நிமிஷத்தில் ஷாப்பிங் பண்ணால் டென்ஷன் ஆகிடுது. சரி ஓகே, ஒனிகிரி எடுத்துக்கிறேன். ஓகே அவ்வளோதானே, போ வேகமாக ஓடு. அவசரத்துலேயும் என் கண்ணு இங்கே தான் இருக்கு. வாங்கிட்டு வந்துட்டேன் மக்களே. முடியலப்பா, கிளம்புமா போகலாம். பாடி I'm already finished, done, ready. ஓகே ஓகே, இதையும் எடுத்து வச்சுக்கோ போகும். What is this? காலம் தேடலும் பாகும் பருப்பு எனக்கும் கணக்கு சான்றவன் கோசை தொங்க கரிமரத்து நீ எனக்கு தமிழ் மூன்றும் டா. ஓகே, எல்லாமே பேக் பண்ணி கிளம்பிட்டேன். உங்களை நம்பி தாங்க வீட்டை விட்டுட்டு போகிறேன். அப்படியே எல்லாத்தையும் எடுத்து வச்சு சேஃபாக வச்சுக்கோங்க. போயிட்டு வந்துடுறோம்.
காற்று. ஷாப்பிங் போகும்போது ஜர்க்கின்லாம் போட்டு போனேன், ரொம்ப குளிராக இருக்குமே. நேற்று வரைக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு, இன்றைக்கி குளிரவே இல்லை, ஜர்க்கின்லாம் இல்லை, நல்லா நம்ம ஊர் கிளைமேட் மாதிரி ஆயிடுச்சு. கிருஷி வின்னர். கார் கலரில் வேறு காம்படிஷன் வச்சுருந்தான். கிருஷி வந்து ரெட் கலர் கார் தான் அப்படின்னா, நான் வந்துட்டு சில்வர் கலராக இருக்கும் அப்படின்னு ரெட் கலர் கார் தான் இப்போ வந்திருக்கு. ஸோ இப்போ லக்கேஜ்லாம் எடுத்து வச்சுட்டு கார் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த வந்துட்டேன் தான் வீட்டை க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். பரபரன்னு கிளம்பி ஒன்று மறந்து ஒன்று ஷாப்பிங் பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு இப்போ காரில் ஒரு வழியாக ஏறியாச்சு. இந்த ஃப்ளைட்டு கொஞ்சம் பரவாயில்ல, காலையிலேருந்தே கிளம்பலாம் போல். காலையில் வெள்ளனை ஏஞ்சி அப்போலேருந்து கிளம்ப ஆரம்பித்தது, ஈவினிங் மத்தியானம் வரைக்கும் கிளம்பிகிட்ருக்கோம். எப்போவுமே ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் இருக்கும், அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நைட்டே நம்ம வந்து ஃபுல்லாக பேக் பண்ணி வச்சிடணும். இது பார்த்திங்கன்னா சாயங்காலம் தான் ஃப்ளைட்டாக, அதனால காலையிலேருந்து நேற்று ஃபுல்லாக பேக் பண்ணியாச்சு அப்படின்னு நினச்சேன். கடைசியில் இன்றைக்கி காலையில் இன்னும் கொஞ்சம் இருந்தது, எல்லாத்தையும் பேக் பண்ணி கிளம்பியாச்சு. கிருஷி ஹாப்பியா? எங்கே போகிறோம்? ஏர்போர்ட் போகிறோமா? ஏர்போர்ட் போய் எங்கே போக போகிறோம்? பெங்களூர் போகிறோமா? ஓகே. இப்போ வந்து ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா நரிட்டா ஏர்போர்ட்டில் தான் இருக்குது. வீட்டிலேருந்து ஒரு 45 மினிட்ஸ் 50 மினிட்ஸ் ட்ரைவ் மாதிரி போகணும். 1 hour கூட ஆகலாம் டிராஃபிக்கை பொறுத்து. அண்ட் நரிட்டா ஏர்போர்ட்டும் வந்து ரொம்ப பெரிய ஏர்போர்ட்டு, இதான் மெயின் ஏர்போர்ட்டு இங்கே ஜப்பானில். அது போக ஹனடா ஏர்போர்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அது கொஞ்சம் கிட்ட தான் வீட்டிலேருந்து. அதுவுமே பெரிய ஏர்போர்ட் தான். ஸோ இது வந்து நாங்கள் இப்போ போயிட்டுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டல் காரில் தான் போயிட்டுருக்கோம். அண்ட் நிறைய பேரும் என்கிட்ட வந்து கேட்குறது வந்து, இங்கே வந்தால் நம்ம வந்து இந்தியன் லைசன்ஸ்லேயே வந்துட்டு இங்கே கார் ட்ரைவ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. பட் ஆக்சுவலாக அந்த மாதிரி பண்ண முடியாது. ஒன்று பண்ணலாம், நீங்கள் வந்து இந்தியன் லைசன்ஸ், இந்தியாவில் வந்து டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு லைசன்ஸ் வாங்குறது ஈஸி. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி லைசன்ஸ் வாங்கணும். அதுக்கு வந்து சில ப்ரொசீஜர்ஸும் இருக்குது, ரிட்டன் எக்ஸாம் இருக்குது, அப்புறம் டெஸ்ட்டு, ப்ராக்டிக்கல் டெஸ்ட் இருக்குது. அது எல்லா ஊர்லேயும் இருக்கிறதா, பட் நம்ம இந்தியாவில் வந்து ஈஸியாக வாங்கிடலாம். இங்கே வாங்குறது வந்து கொஞ்சம் ப்ரொசீஜர் வந்து ஒழுங்காக ஃபாலோ பண்ணி வாங்கணும். ஸோ அதெல்லாம் வந்து அவர்கிட்ட கேட்கணும், உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஏங்க அதான் இங்கே டிரைவிங் லைசன்ஸ் பற்றி சொல்லுங்களேன், நீங்கள் எப்படி லைசன்ஸ் வாங்கினீங்க அதை பற்றி? டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருந்தேன். சரி. ஸோ இங்கே வந்து கைமெண்ட் கிரிக்கைன்ற ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஓகே. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ரிட்டன் எக்ஸாமு, அதுக்கப்புறம் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாமு, இது ரெண்டும் கம்ப்ளீட் பண்ணனா வந்துட்டு ஜப்பானீஸ் லைசன்ஸை கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ அந்த ப்ரொசீஜர் வந்துட்டு ஒரு 3 to 6 months ஆகும்னு வச்சுக்கோயேன். ஏன்னா வந்து உனக்கு ஸ்லாட் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ப்ராக்டிக்கலும் வந்துட்டு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஃபஸ்ட் டைம் வந்து கிளியர் பண்ணுறது பார்த்து தான். சில பேர் கிளியர் பண்ணலாம், சில பேர் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா வந்து இங்கே ரொம்ப ரூல்ஸ் பார்ப்பாங்க. கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுற இடத்துல கரெக்டாக ஸ்டாப் பண்ணணும், இந்த நம்ம சைடு செக் பண்ணுறதுனா கரெக்டாக செக் பண்ணணும், அந்த மாதிரி வந்து ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதான் ப்ரொசீஜர். ஆக்சுவலாக வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு அந்த ரெக்யர்மெண்ட் என்னென்னா வந்து இந்தியாவில் லைசன்ஸ் வாங்கி 3 மாதம் நீங்கள் வந்து ஓட்டியிருக்கணும். 3 மாதம் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்தீங்கன்னா வந்துட்டு உங்களை அந்த எலிஜிபிள் நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறது. இல்லைன்னா வந்துட்டு இங்கே நார்மல் லைசன்ஸ்னு இருக்கே, அது அதை வச்சு 6 மாதம் ஓட்டலாம்னு நினைக்கிறேன். 6 மாதமோ 1 வருஷமோ ஓட்டலாம். அதுக்கு வந்து ஒரு என்னவோ ஜெனீவா ஃபார்மெட்டுன்னு என்னவோ இருக்குது. ஓகே. ஸோ அந்த ஃபார்மேட்டில் இன்டர்நேஷ்னல் டிரைவிங் லைசன்ஸ் வாங்கிட்டு வந்தோன்னா வந்துட்டு ஓட்டலாம். ஓகே ஓகே ஓகே. அது வந்து 1 year வரைக்கும் ஓட்ட முடியும். இங்கே வந்து வாங்கணும், ஆனால் எப்படி இருந்தாலும். ஆமாம், ஷார்ட் டேர்ம் டூரிஸ்ட் வர்றவங்களுக்கு தேவையில்லை, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனே போதுன்னு வச்சுக்கோயேன். ஒருவேளை வந்து டூரிஸ்ட்டாக வர்றவங்க ஓட்டணும்னா இன்டர்நேஷ்னல் டிரைவிங் லைசன்ஸ் வாங்கிட்டு வரலாம். பட் ரொம்ப நாள் இங்கே தங்க போகிறாங்கன்னா வந்துட்டு இந்த கைமெண்ட் இருக்கை பெட்டர். இந்த எதிர் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து ஃப்ரெஷ்ஷாக லைசன்ஸ் வாங்கணும்.
அதுக்கு வந்துட்டு 2 ரிட்டன் எக்ஸாம் இருக்கு போல இருக்கு, 2 ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருக்கு. 2 ரிட்டன் எக்ஸாமும் வந்துட்டு நீங்கள் 90% மேலேயே 100% லோ எடுக்கணும். கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். அதுக்குன்னு தனியாக புக் இருக்குது, கிளாஸ் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி போகணும். வந்து இந்தியன் லைசன்ஸ் இருந்தாக்கா வந்து ஓட்ட முடியாது இங்கே. இந்தியன் லைசன்ஸ் மட்டும் வச்சு இங்கே ஓட்ட முடியாது. என்னதான் டிரைவிங் வந்து லெஃப்ட் சைடு டிரைவிங்னால சேம் தான். பட் இருந்தாலும் வந்துட்டு அதை வச்சு ஓட்ட முடியாது. அதான் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கேட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். சரி ஆமாம், இப்போ கார் ஓட்டிகிட்டு இருக்கும்போது ஞாபகம் வந்துச்சு, சரி சொல்லிடலாமேன்ட்டு தான் இப்போ கேட்டேன்.